தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதிலே நானும் ஒருவர். ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன்? பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதிலே நானும் ஒருவர். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. விஜய் அவர்கள் அப்படி அந்த நெருக்கடிக்கு ஆளாகி, நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரேயானால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அவரை மட்டுமின்றி அவருக்கு வியூகத்தை வகுத்து தருகிற குறிப்பான சில நபர்களையும் பாஜக விசாரணை என்கிற பெயரில் அச்சுறுத்துவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே விஜய் அவர்களை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொன்னேன். அதை எதிர்த்து உடனடியாக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்து தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனால் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் அந்த தீர்ப்பு வச்சு பாக்குறீங்க. ஒரு படத்தின் மூலமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் உடம்பு பாக்குறீங்க. இதுல அரசியல் தலையீடு இருக்கிறது என்கிற விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி அரசியல் தலையீடு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இருக்கிறது என்றால் விஜய் அவர்கள் அதை வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் அவர் மௌனித்திருக்கிறார். அவரை தடுப்பது எது என்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்றங்கள் மட்டுமே இதில் நெருக்கடி தருகிறதா அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடியை தருகிறதா என்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது, அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை, அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. திமுக கூட்டணியும் உறுதியா இருக்கு. அதே மாதிரி மாற்று கட்சியில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இணையறாங்க. என்டிஏவும் தன்னோட கூட்டணியை இன்னைக்கு அதாவது ஒரு மீனிங்கே சொல்லினாங்க. மோடி தலைமையில் ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தரன்னு சொல்லக்கூடிய விஜயை நம்பி யாரும் தரப்பு யாரும் போல. எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு தயார் என்று அறிவித்த நிலையிலும் அவரோடு கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயங்குகின்றன என்றால் அவருடைய நிலை அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரிடையே ஒரு மாயையை உருவாக்கி வருகிறார்கள். யாருடைய தயவும் இல்லாமல், எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல், கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும், ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்பதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரு விஜய் அவர்களே பதில் சொல்லுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு குரலோடு தான் ஆனால் தற்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டிருக்கும்
திருமாவளவன் வந்து முன்னேற்காக வந்து கடந்த விமர்சனம் வழிவகுத்தது. சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச முடியும், சில விஷயங்களை ராஜதந்திரங்களின் அடிப்படையில் தான் கையாள முடியும். எல்லாவற்றையும் வந்து வெளிப்படையாக பேசிவிடவும் முடியாது, வெளிப்படையான கோரிக்கையாகவும் அதை வைக்க முடியாது. எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் ஒன்று அதிகார பரவலாக்கம். கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்பது அரசியல் உத்திகளை பொறுத்து அமையக்கூடியது. அதையெல்லாம் நாம் வெளிப்படையாக ஒரு கோரிக்கையாக பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த தருணம் அல்லது இந்த சூழல் அதற்கு ஏதுவாக இல்லை என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதிக தொகுதிகள் வந்து திமுக இது வந்து யூகமான கேள்வி. இது மறுபடியும் நான் சொல்றேன், இது வந்து பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் முடிவு செய்வோம். எவ்வளவு இடங்கள் கேட்போங்கிறதும், எத்தனை இடங்களை எங்களால் பெற முடியும் என்பதும் அந்த நெகோசியேஷன் எங்களுக்கு இடையிலே நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்ய முடியும். இதை முன்கூட்டியே நாங்கள் யூகமாக சொல்ல முடியாது. அது முறைப்படி எப்போது அழைக்கிறார்களோ அப்போது நாங்கள் போய் பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.